தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அந்த தீபத்தூண்ல விலக்கேத்துறதுக்காக பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதை இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நீதிமன்றம். சோ இந்த விவகாரம் தொட்டு என்னென்ன பிரச்சனைகளை இந்த ஹெச்ஆர்என்சி உருவாக்கி இருக்கு, தமிழக அரசு திமுக அரசு எப்படியா இதை செயல்படுத்துது அப்படிங்கிறது ரொம்பவுமே வேதனைக்குரிய விஷயம். என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம இந்து மக்களுடைய அடிப்படை உரிமையை கூட நிலைநாட்டுறதுக்காக நம்ம கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து தீர்ப்பு வாங்கிட்டு அந்த தீர்ப்பை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படின்னா நம்ம எல்லாம் வெட்கப்படணும். அதுக்காக நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு நம்மளுடைய முறைப்படி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில கூட நிம்மதியா செய்ய முடியல அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நம்ம எல்லாம் கூச்சப்படணும். ஏன்னா ஒரு இடத்துல சாவர்கர் சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது மற்ற மதத்தினரை பார்த்து கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்துக்களை பார்த்துதான். இங்க பேசக்கூடிய சோகால்டு செக்குலரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களோட செக்குலரிசம் அப்படிங்கிறது வெறும் இந்துக்கள் மத்தியில மட்டும்தான் இருக்கு. இங்க நடக்கக்கூடிய சரங்கு சம்பிரதாயத்தை மட்டும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செக்குலரிசம் அப்படிங்கிறது ஒரு சார்புடையது அப்படிங்கிறதா இங்க குற்றச்சாட்டா இருக்கு. இன்னைக்கு இந்த விவகாரம் இருக்கு இல்லையா, நேற்றைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல விலக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பானதை கொடுக்குறாங்க. அந்த தீபத்தூண்ல விலக்கேற்ற முடியாத நிலை ஏற்படுது. இது எத்தனை பேர் மனசை புண்படுத்தி இருக்கும். வேணுமனே அதை ஒரு இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இங்க திமுக அரசுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி. இதை எதிர்த்து நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போனாங்க இந்த தமிழக அரசு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா மூக்கறுபட்டு தான் நின்றாங்க அப்படிங்கறதா செய்தி. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் அங்க விலக்கேற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில 2 நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்ச் இந்த தீர்ப்பை இவங்களோட மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. நீதியரசர் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன், நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புல என்ன தப்பு, அதை ஏன் அந்த உத்தரவை கையாளல அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தொடர்ந்த அந்த வழக்கை அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல இஸ்லாமியர்கள் கூட சொல்லாத ஒரு விஷயத்தை, அந்த தர்கா சார்பில் இருக்கக்கூடியவங்க கூட சொல்லாத விஷயத்த ஹெச்ஆர்என்சி சொல்றதுதான் பாத்தீங்கன்னா இங்க வியப்பா இருக்கு. அப்ப இந்து சமய அறநிலைத்துறைன்றது யாருக்காக செயல்படுது அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி உங்களால இந்து மத நம்பிக்கையோட விளக்கையும் தீபத்தையும் எடுத்துட்டு போய் பூஜை பண்றவனை ஒரு தீவிரவாதியா நீங்க முத்திர குத்துறீங்க, இங்க மத கலவரத்துல தூண்டுறான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றது. அங்க கைகலப்பு எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு எல்லோருமே கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு, நீங்க சும்மா விட்டுருந்தாலே அவங்க போய் அங்க விலக்கேத்தி இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க அவங்கள தடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்வியா வைக்கிறாங்க இங்க பல பேர். இந்த மதுரை திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கடந்த சில வருடங்களாவே இந்த தீபத்தூண்ல விலக்கேத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்கள் வைக்கிறாங்க. ஏன்னா முருகனின் 6 படை வீடுகள்ல முதலாம் படை வீடான இந்த திருப்பரங்குன்றத்துல அந்த மலையே முருகனுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வதந்திகளையும் கிளப்பி விட்டாங்க. அது சிக்கிந்தர் மலை அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் கிளம்புச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சார்போட நிறைய கட்சிகள் இதுல செயல்பட்டுச்சு. இது மத நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதனால கட்சிகள் இதுல இருந்து வெளியே இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற பல பெரியவங்களோட கருத்துகளும் இதுல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மலையானது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறமா தான் இங்க விலக்கேற்றப்படலை அப்படிங்கிறதும், இந்த தீபத்தூண் அப்படிங்கிறது இதற்காகவே அமைக்கப்பட்டுச்சு. பட் ஆனா அதை சரியா கையாளவே இல்லை அப்படின்றது. ஹெச்ஆர்என்சி இங்க விலக்கேத்துறதுக்கு அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் மக்கள் இந்த விவகாரத்தை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல விலக்கேத்தலாம். டிசம்பர் 2ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய மதுரை கிளைக்கு வருது. நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் எல்லா ஆய்வுகளையும் பண்ணிட்டு ஒரு கண்டிஷனலோட சேர்த்து, சில கண்டிஷனோட சேர்த்து நீங்க அங்க போய் விலக்கேத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆணை கொண்டு போய் கொடுத்த பிறகும் விலக்கேற்றவே விடல. என்ன நடக்குமோ நடந்துக்கிட்டோம், பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமாவும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் அதிகாரிகள் அனுப்புறாரு. அப்பயுமே பாத்தீங்கன்னா 144 போடுறாங்க. வெறும் 3 பேர் போய் ஏத்துறோங்க அப்படின்னு அங்க மன்றாடி கேட்கிறாங்க. ஆனாலும் அங்க விலக்கு ஏத்தவே படலை. இங்க ஒரு பக்தருடைய
நம்பிக்கையானது கேள்விக்குறிக்கு ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் விஷயம். இதை வந்து சில பேர்லாம் வந்து வேற ஒரு விவகாரத்தோட டைப் பண்ணி பேசுவாங்க. உங்களுக்குலாம் பக்தி இருந்தா நீங்க பேசுங்க, இல்லாட்டா வாயை மூடிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது தான் பதிலா இருக்கும். இதே மாதிரி நம்ம மாற்று மதத்தினருக்கு போய் கருத்து சொல்ல முடியுமா? நம்மளால வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்களா இவங்கெல்லாம்? இதுக்கு நம்ம பல சான்றுகள் சொல்ல முடியும். மாற்று மதத்தினரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னா அவங்களால நிம்மதியா நடமாட முடியுமா இந்த ஊருக்குள்ள அப்படிங்கிறது தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய செகுலரிஸ்டா இருக்கட்டும், சில பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், சில கட்சிக்காரர்களா இருக்கட்டும், என்னமோ பெருசா சாதித்து கிழிச்சிட்ட மாதிரியான ஒரு தோரணையை தான் இவங்க கையாளுறாங்க. அதுலயும் இந்த ஹெச்ஆர்என்சி பண்ணியிருக்கக்கூடிய விவகாரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் விஷயத்துல அனுமதியை மறுத்தது மட்டும் இல்லாம இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்த ஆறு ஓடும், பெரிய கலவரம் ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும்ட்டு இவங்களே சொல்றாங்க. தர்கா சார்ந்து அவங்க சொல்ல கிடையாது, இவங்களே சொல்றாங்க இந்த மாதிரியாக விஷயங்கள்லாம் நடக்கும், கலவரங்கள்லாம் உண்டாயிரும், அதனால நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சி சார்பில் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இந்த பர்டிகுலர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட நேரட்டிவ் என்னன்னா, முழுக்க முழுக்க அரசியல் கண்ணோட்டத்தோட ஒரு மதம் சார்ந்த அரசியலை மட்டும்தான் திமுக தான் கையில எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேணா சொல்லலாம் பாஜக மத அரசியல் பண்ணுது, அல்லது வந்து இந்து முன்னணி மத அரசியல் பண்ணுது, பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி பண்ணாங்க, அந்த ஊர் மக்களே அங்க விலக்கேற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு சில சார்புடையவங்களை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு தோல்ல ஆட்ட போட்டு போகும்போது நீங்க என்ன பண்ணி இருந்தீங்க அப்படின்னு தெரியும். இதே இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பியான நவாஸ்கனி அவர்கள் அங்க போய் பிரியாணி சாப்பிட உரிமை இருந்துச்சா? அப்ப யாராச்சும் வாயை திறந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, இது செய்யக்கூடிய வேலைகள்லாம் இவங்க ஆடிட்டிங் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு, அதாவது நிர்வாகங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஆனா மதம் சார்ந்த விஷயங்களையோ, கோவில் சார்ந்த விஷயங்களையோ, இல்ல நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களையோ, சம்பிரதாயங்களுக்குள்ளேயோ நுழையறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அரசாங்கத்துக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப நீங்க எல்லாருக்கும் இதை தான் பண்றீங்களா? சர்ச்லயும் இதை தான் பண்றீங்களா? இஸ்லாமியர்களுக்கும் நீங்க இதை தான் பண்றீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். அங்க வரக்கூடிய நிதிகள் எல்லாம் என்ன ஆகுது? அவங்கவங்க தானே செலவு பண்றாங்க. அப்போ இந்துக்கள்லாம் இழிச்சு வாங்கலாம் அவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்குமா? உடனே வந்து நிறைய பேர் கிளம்பி வருவாங்க, நம்ம மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க சரி பண்ணோம். இன்னைக்கு சமூக வலைதளத்துல திமுகவும் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் பேசிய காணொளி அப்படிங்கிறது ஃபேமஸ். இதே ராஜா அவர்கள், ராசா அவர்கள், அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் விபச்சாரியின் மகன், இந்துக்கள் எல்லாம் விபச்சாரியின் மகன் அப்படின்னு பேசியிருந்தாரு. டிஆர் பாலு அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க, 3 கோயில நான் தான் இடிச்சேன், நானே வந்து பழமையான 3 கோவிலை இடிச்சிருக்கேன்னு பெருமை பீத்திக்கிறாரு. அதோட சேர்த்து நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினார், திருமணங்களை சொல்லக்கூடிய மந்திரங்கள் அது ரொம்ப கொச்சையானது அப்படின்னு பேசியிருந்தாரு. சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார், அவ்வளவு கேவலமான. சொல்லவே வேணாம் உதயநிதி ஸ்டாலினை பத்தி. டெங்கு, மலேரியா, கொரோனா, இப்படிதான் இந்த சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கையில வந்து கேள்விக்குறியாக்கி இருந்தாரு. இது இந்தியா முழுக்க பேசும் பொருளா இருந்து. இவங்க என்னன்னா, இவங்களா ஒண்ணு கிளப்பி விட்டுக்கிறது, கும்மிடி பூண்டி கூட தாண்டாத கட்சி இவங்களை வந்து ஊர் முழுக்க வந்து கழுவி ஊத்துறாங்க. அது கூட தெரியாம நாங்க பாத்தீங்களா இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட பீகார் ட்ரெண்டிங் தான், அந்த லட்சணம் தான் பீகாரோட எலெக்ஷன்ல வந்து வெளிப்பட்டுச்சு இல்லையா. சோ இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்போதுமே வந்து இந்துக்களை அட்டாக் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். அப்ப நம்ம சிறுபான்மையினர் பாதுகாவலர் அவங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். உண்மையான செக்குலர் அரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவரவர் மதத்துக்கும் அவரவர் நம்பிக்கைகளுக்கும் எதிர் நிற்கவே கூடாது. நீங்க உண்மையான நேர்மையான மனிதர்களா இருந்தீங்க, ஆட்சியாளர்களா இருந்தீங்க அப்படின்னா, எப்ப நீங்க போய் அந்த பதவியில உட்கார்றீங்களோ அப்பயே நீங்க வந்து தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லணும், பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லணும், கிறிஸ்துமஸ்க்கும் சொல்லணும், ரம்ஜானுக்கும் சொல்லணும். ஆனா இந்த அரசாங்கம் நாங்க உங்களுக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர் மேடையிலையோ இல்ல கிறிஸ்துவர்கள் மேடையிலையோ போய் சொல்றது மாதிரி இந்துக்கள் மட்டும் என்ன உங்களோட இழிச்ச வாங்களா? இன்னைக்கு பல மக்கள் இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல பேரோட கண்ணீர். அப்ப இந்துக்கள் வாக்குகள்லாம் உங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு அரசியல் செய்யறது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா திமுக அரசு தன்னோட அதிகார பலத்தையும் தன்னுடைய ஹெச்ஆர்என்சின்ற ஒரு விஷயத்தை கையில வச்சுக்கிட்டு கோவில்கள்ல இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அடுக்கவே அடுக்காது. அதிமுக ஆட்சியில கூட இப்படி கிடையாது. ஆனா திமுக எப்பொழுதும் இந்துக்களை பாரபட்சத்தோட தான் நடத்துது. திமுக அப்படிங்கிறது ஒரு தீய சக்தி, இந்துக்களுக்கான எதிரி தான் திமுக. இதை மக்கள் புரிஞ்சுக்கிற நாள்ல உங்களை தூக்கி எறிவாங்க அப்படிங்கிறது அந்த நாள் வெகு தூரத்துல இல்லைன்றதையும் சொல்லிக்கிறோம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.